அவர்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி டெல்லி துணைநிலை ஆளுநர் வி.கே. சக்சேனாவிடம் அரவிந்த் கெஜ்ரிவால் தனது ராஜினாமா கடிதத்தை அளிப்பதற்காக சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்தோம். அவர் இப்போது ஆளுநரை நேரில் சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கிவிட்டார். டெல்லிக்கு புதிய முதலமைச்சர் அதிசியை இன்று சட்டமன்ற உறுப்பினர்களின் குழு தேர்வு செய்தது. இதையடுத்து திகார் சிறையில் இருந்து விடுதலையான அரவிந்த் கெஜ்ரிவால் அடுத்த 48 மணி நேரத்தில் தனது பதவியை ராஜினாமா செய்வேன் என்றும் முதல்வர் அலுவலகத்திற்கு செல்லக்கூடாது, கோப்புகளில் கையெழுத்திடக்கூடாது என்று பல்வேறு நிபந்தனைகளுடன் அவருக்கு மதுபான ஊழல் முறைகேடு வழக்கில் ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் விடுதலையாகி உள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்திருக்கிறார். புதிய முதலமைச்சராக அதிசி விரைவில் ஆட்சி அமைக்க உரிமை கோருவார் என்றும் அதன் பின்னர் அவர் பதவியேற்பு நிகழ்வு தொடர்பான அறிவிப்பு இன்னும் சில மணி நேரங்களில் வெளியாகக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. 48 மணி நேரத்தில் தனது பதவியை ராஜினாமா செய்வேன் என்று அறிவித்தபடி முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் துணைநிலை ஆளுநர் வி.கே. சக்சேனாவிடம் இப்போது ராஜினாமா கடிதத்தை வழங்கிவிட்டார். அவருடன் ஆம் ஆத்மி கட்சியின் அமைச்சர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் உடன் சென்றுள்ளனர். ராஜினாமா கடிதத்தை வழங்கிய பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்து அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக அவர் பேட்டி அளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது டெல்லியில் நவம்பர் மாதத்துடன் இந்த பதவிக்காலம் முடிவடைவதை ஒட்டி ஜனவரியில் தேர்தல் நடத்தப்படக்கூடும் என எதிர்பார்த்துள்ள சூழ்நிலையில் இதற்கு முன்பு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஆம் ஆத்மி கட்சியை லோக்பால் சட்டத்திற்கு அமல்படுத்த கோரி அவர் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். அப்பொழுது மக்களிடையே பெரும் செல்வாக்குடன் மீண்டும் அவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்து முதலமைச்சர் பதவியை வகித்தார். தற்போது அவருக்கு டெல்லி மதுபான ஊழல் முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு அவர் வழக்கில் நிபந்தனைகளுடன் விடுதலையாகியுள்ள சூழ்நிலையில் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இது வரவிருக்கிற டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கும் ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தலிலும் முக்கிய விளைவுகளை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அபரகம் தகவலுக்கு நன்றி கண்ணன்.